கேட்க இந்த வேளையில அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அபிகேல். போற்றி துதிப்போம் தேவனே புதிய இதமோடே, நேற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவின் நாம் ஏற்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவின் நாம் ஏற்றும் பாடி துதிப்போம். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீபமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நான் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புலையும் கொடிய அலையின் மத்தியம், காக்கும் கரம் கொண்டு மாவு செத்திரத்தான் என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாவு செத்திரத்தான் என்றும் பாடுவேன். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீபமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன சோதனையிலும் சோதனையிலமலையாதே, ஆர்ப்பெஞ்செய துணியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆர்ப்பெஞ்செய துணியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீபமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்த்தேன் பலகனை மாறபினிலும் நான் மறைவு என்ன சொன்னதாம், தாதன் என்னை அவர் காயில் தந்த ஜீவப்பா என்று மூடுவேன். தாதன் என்னை அவர் காயில் தந்த ஜீவப்பா என்று மூடுவேன். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Thank you. Amen. ஆமென். தேங்க்யூ ஆபிகேல். ஹல்லேலூயா. பழைய பாட்டு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான பாடலுக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். விசேஷமாக டானியா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ஊர்ல பிறந்த குழந்தை. ஹல்லேலூயா. ஆனால் மிகவும் அந்த ப்ரொனன்சியேஷன்ல கரெக்டா செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்காக நன்றி. தேவன் தாமே இந்த தாளந்தை எடுத்து ஆண்டவரோட நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும்படியாக தொடர்ந்தும் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரி வேளையில செய்தி கொடுக்கும்படியாக சிஸ்டர் சூசன் ஸ்மிதர்ஸ் நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க. இந்த வேளையில அன்புடன் சிஸ்டர் சூசன் கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். Amen. Praise God. Abigail, so proud of you. அருமையான பாட்டு, நல்ல பாட்டு, ரொம்ப கத்தர் ரொம்ப நான் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். ஒரே சிஸ்டர் இன்டரப்ஷனுக்கு நானும் அதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். தமிழ் பாட்டு நம்ம பிள்ளைங்களை பாட சொன்னாலே பாட மாட்டேன்னுங்க. அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பாட்டு கொஞ்சம் கஷ்டமான பாட்டு, ஈஸியான பாட்டு கூட. அதான். I'm very impressed and I'm so thankful for you that God keep shining for the Lord. Okay? Amen. Thank you. Okay. உங்க மகன் எப்படி இருக்கான் சிஸ்டர்? ups and downs. இன்னும் கிளாஸ்க்குள்ள போக முடியல. இன்னும் அவனுக்குள்ள நிறைய ஆங்ஸைட்டி இருக்கு. பட் நைட்டு தூங்காம இருந்தான். இப்ப நைட்டு தூங்குறான். அது ஒரு பிரைஸ். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அப்படி தூங்குவான். கடவுளுடைய கிருபையில இன்னைக்கு தூங்கல. அது ஒரு பிரைஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வெற்றியை தான் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய வெற்றியை பார்க்கல. ஆனாலும் ஆண்டவர் செய்வார்ன்ற ஒரு விசுவாசம் இருக்கு. கர்த்தர் நடத்துறாரு. அவனை நல்லா பலப்படுத்துறாரு. அவனு ரொம்ப இடையில ரொம்ப வீக்காலாம் ஆயிட்டான். இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசைப்படுறான். இன்னைக்கும் அவனா கிளம்பிட்டான் சீக்கிரமா.
இந்த மாதிரி எல்லாருடைய ஜபங்களுடைய இதை ஒரு பயங்கரமான சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கிற சேஞ்ச் இல்லை, பட் ஐ சி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆன் த வே. அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்துல இருக்கிறான் அவன். ஒரு ஃபேமிலிக்கு விரோதமா ஒரு விதமான போராட்டம். இந்த ஒரு 12 hours ப்ரேயர் பண்ணி அதை உடைச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்குள்ள இந்த சேஞ்சஸ் பாக்குறோம். ஸோ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் அவன் மேல. அதை ஆண்டவரால கூடாது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் எது நம்ம வாழ்க்கையில செஞ்சாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு செய்வாரு. அது அவருடைய நாம மகிமைக்கு செய்வார். நான் பரிபூர்ணமா விசுவாசிக்கிறேன். இந்த பாதையை கடந்து வெளியே வரும்போது இதுல ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்க எங்களுக்கு தருவாரு. அவனை நல்லா இன்னும் ஆண்டவர் அவனுக்குள்ள உறுதிப்படுத்துவாரு. முன்ன விட அவன் அதிகமா பைபிள் வாசிக்கிறான், நிறைய ஜெபம் பண்றான். அதுவெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் பிசாசு இது தீமையா நினைச்சிருந்தாலும் என் ஆண்டவர் அதை ஒரு நன்மையாய் மாற்றி அவனை சாட்சியாய் நிறுத்துவார் என்று நான் நல்ல பரிபூர்ணமா விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்காகவும் அவனுக்காகவும். உங்களுடைய ஜபத்திற்காக நன்றி. அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாருடைய பிரேயர்ஸ்னுடைய எஃபெக்டா ஐ எம் சீயிங் எவ்ரிடே. நம்ம உடனே எதிர்பார்க்கிறோம், பட் சம்டைம்ஸ் காட் டேக்ஸ் ஹிஸ் ஓன் டைம் ஃபார் ஹிஸ் க்ளோரி அண்ட் ஃபார் அவர் பெனிஃபிட். அது நமக்கு தெரியாது, பட் அது அவருடைய அந்த ப்ராசஸ் முடிஞ்சபடி தான் தெரியும். ஸோ ஐ எம் so thankful. Please continue to pray for my son and for myself and for our family. ஓகே, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஓகே, இந்த நாளிலும் நம்ம தியானத்திற்கென்று எடுத்த வசனம் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16:9 நான் வாசிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இந்த ஸ்டோரியினுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, ஆசா இஸ்ரவேலின் ராஜா, பாஷா யூதாவின் ராஜா. இந்த பாஷா ராஜாக்கு இஸ்ரவேல் ஜனங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பட்டணத்தை கட்டுறார். அதாவது 2 பேரும் போக்குவரத்தா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவுல ஒரு பில்டிங்க கட்டுறார். இப்ப இது ஆசா ராஜாக்கு பொறுக்கல. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இன்னொரு ராஜாக்கு பெனாதாத் ராஜாவுக்கு போய் எல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி ஆசா இப்படி பண்றான், நீ என்னோட சண்டைக்கு வா, நாம போய் என்ன செய்வோம், அவனை போய் நம்ம இது பண்ணிட்டு வந்துருவோம். இப்போ அதே உடனே பெனதாத்தும் ஆசாவும் சேர்ந்து பாஷாக்கு விரோதமா போய், இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமா போய், யூதாவின் ராஜாவுக்கு விரோதமா போய் அவனை அந்த பட்டணத்தை அழிக்கிறத கேட்டுட்டு அந்த பாஷா உடனே அந்த கட்டடத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வரார். ஆசா ராஜா எல்லாம் முடிச்சுட்டு உற்சாகமா அவருடைய இதுக்குள்ள வரும்போது ஆண்டவராகிய ஆவியானவர் ஒரு ஞான திருஷ்டிக்கார அனானி மூலமா ஆண்டவர் இதை சொல்றாரு. நீ அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 7ஆம் வசனம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகி அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பு போயிற்று. அப்போ நீங்க அடுத்த வசனமும் பாருங்க, அதுல பின்பகுதி மட்டும் வாசிக்கிறேன். நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில கூட நம்ம திரும்பி பார்ப்போமே, கொஞ்சம் நம்மை நாமே திரும்பி பார்ப்போமே. நம்ம கர்த்தரை மட்டும் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சந்தித்தோம், வந்த பிரச்சனைகளை நாம் எப்படி மேற்கொண்டோம். அதே கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சில டைம்ல நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய என்ன சொல்றது அறிவு, நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய அனுபவங்கள், இதெல்லாம் நம்ம யதார்த்தமா நம்மளுடைய லைஃப்ல செய்யறதா. ஒன்னும் நம்ம அப்படியே எப்பயுமே ஆண்டவர் சிலதுக்கெல்லாம் ஓகே லெட்ஸ் டூ திஸ், இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் நடக்கும். அந்த ஒரு சூழ்நிலைகளை நீங்க எப்படி மேற்கொண்டீங்க, அல்லது நான் எப்படி மேற்கொண்டேன், எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா,
ஆண்டவரை சார்ந்து கொண்டு செய்கிற காரியங்களிலே நாம் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே இது எங்களுக்கு எப்படியா செஞ்சு கொடுங்க, நம்ம ஜெபம் தான் பண்ணிருப்போம். ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு செய்து கொடுத்திருப்பார். எங்க பேசணுமோ அங்க பேசியிருப்பாரு, எதை உடைக்கணுமோ அங்க உடைச்சிருப்பாரு, எந்த பொருளை மீட்டு கொடுக்கணுமோ மீட்டு கொடுத்திருப்பாரு, எந்த சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணீங்களோ அவரே சண்டையை போட்டு அந்த சமாதானத்தை வாங்கி கொடுத்திருப்பாரு. இதே நம்மளுடைய சுய பிரயாசத்துல செய்கிற காரியங்கள்ல நம்ம எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்போம், எவ்வளவு அலைஞ்சிருப்போம், எவ்வளவு பிரயாசம் எடுத்திருப்போம் இல்லையா? அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நம்ம கர்த்தரை சார்ந்து பொழுது, when we depend on God, ஆண்டவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்யறாராம், அந்த எல்லாவற்றையும் நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ எல்லாவற்றையும் நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறாராம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகள், இப்ப என்னுடைய பிள்ளைக்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு ஒரு நாள் நான் கனவு கண்டது. அவனுக்குலாம் ஆங்ஸைட்டினா என்னன்னே தெரியாது அவனுக்கு. அப்படி எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டு இருப்பான். எப்படி வந்துச்சு இது, எப்படி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், என் பிள்ளை கர்த்தருக்குள்ள இருக்கிறான், நான் என் பிள்ளைய ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இதனுடைய எண்ட் ரிசல்ட் வந்து என்னவாதான் இருக்கும், ஜெயமா தான் இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவரை நாம் எல்லா சூழ்நிலையிலும் சார்ந்து, முதல்ல கேட்கும் போது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரே ஒப்பாரி வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா வந்து நானே கேட்டுட்டேன், வை நாட், நான் என்ன பெரிய பிஸ்தாவா, இல்ல, வை நாட், ஏன் ஆண்டவர் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது, வை நாட். அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவனா இருக்கிற ரோமன்ஸ் 8:28 நான் அதிகமா கன்ஃபஸ் பண்ண, ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஏன் என் பிள்ளைக்குன்னு தான் கேட்டேன். நம்ம பெரிய ஆள் மாதிரி. அப்புறம் ஆண்டவர் ஏன் கூடாதுன்னு கேட்டார். ஓகே லார்ட், ஸ்தோத்திரம், ஓகே, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், ஜஸ்ட் கிவ் மீ தி ஹார்ட், அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க. அப்போ நம்ம லைஃப்ல வந்து நம்ம நல்ல ஜெபம் பண்றோம், நம்ம பிள்ளைய நல்லா வளர்க்குறோம், நம்ம எதிர்பார்க்கிறோம் எந்த பிரச்சனையும் அணுகாது, எந்த போராட்டமும் வராது, நம்ம நல்லா பாதுகாக்கிறோம், அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அதை மீறி நம்ம நடக்கும்போது நம்ம அந்த காரியங்களை நாம் எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி நம்ம எவ்வாறு நம்ம ஹேண்டில் பண்றோம், அதுக்கு தமிழ் வார்த்தை தெரியல, சாரி, எப்படி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்றோம். அப்ப பார்க்கும்போது அதான் நம்ம கர்த்தரை நாம் என்ன செய்யணும், சார்ந்து கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் சரி, ஒரு நன்மையான காரியமா இருக்கலாம், ஒரு ஜாபா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய எல்லா வீழ்ச்சிக்கும் ஒரே ஒரு காரணம், ஆண்டவரை சார்ந்து கொள்ளல. ஒரே ஒரு காரணம் சொல்ல முடியாது, நிறைய காரணம். ஆண்டவரை நம்பல, ஆண்டவருக்கு கீழ்ப்படியில, முரட்டாட்டம் பண்ணாங்க, எதிர்த்து நின்னாங்க, சந்தேகப்பட்டாங்க, அவிசுவாசப்பட்டாங்க. இதெல்லாம் நாம செய்யறோம். அவங்க பண்ணாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இதையும் நாம் என்ன செய்யறோம், ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு, நாம் மறுபடியும் அவைகளை செய்யாம நம்மள என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அவர்களுக்கு அந்த கிருபை இல்ல. அன்னைக்கு அவங்க தப்பு பண்ணாங்க. நேத்து கூட நான் உபாகமம் வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கோரா அந்த சந்ததி அப்படியா என்ன பண்றார், பூமி 2ஆ பிளந்து அப்படியே போயிடுச்சு. நான் நன்றி சொன்னேன், ஏசப்பா அந்த நாட்களில நான் இல்லாததுக்கு ரொம்ப நன்றி, இன்னைக்கு கிருபையில நான் வாழ்ந்துட்டு உங்களுடைய இரக்கத்திலையும் நான் கிருபையும் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஆண்டவரே, அந்த நாட்கள்ல நான் இல்லை அப்படின்னு சொல்லி நேத்து அந்த பகுதியை வாசிக்கும் போது நான் நன்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பழைய பாட்டுல அவங்க நியாய பிரமாணத்துலதான் இருந்தாங்க, அவங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளல, அவங்க கீழ்ப்படியில முரட்டாட்ட பண்ணும்போது பனிஷ்மெண்ட் உடனே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா ஒரு எடுத்துக்காட்டா வச்சு அந்த நாளில ஆண்டவர் எரிச்சலுள்ள தேவனா இருந்தார். இன்னைக்கு அவர் ஒண்ணு செய்யறாருங்க, அன்பா இருக்கிறார், நம்மை அன்பிலே நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த நாளில அதான் ஆண்டவர் முதல் காரியமா சொல்றாரு, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம ராஜாவா இருக்கலாம், அவனுக்கு ராஜாவா இருக்கலாம், அவன் நல்ல தேறினவனா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற மனுஷனுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நான் ஆண்டவரை உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னாக்கா ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்ம அவரை நம்பி இருக்கிறவர்களை ஒருபோது வெட்கப்படுத்தாத ஆண்டவர்.
அடுத்தது இன்னொரு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்ட ஒரு மக்கள் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் தெரியும். தாவீது, கோலியாத். அந்த இத உங்க முன்னாடி பிக்சர் பண்ணுங்க. அது அந்த 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 ஹோல் ஸ்டோரிய நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம 4 பேத்துக்கு கதை சொல்லிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டோரிய நீங்க தாவீது இடத்துல உங்களை வைங்க, உங்க பிரச்சனைகளை கோலியாத்த வைங்க. நம்ம அதை எப்படி சந்திக்கிறோம் அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம தெரியும் நம்ம எவ்வளவு கர்த்தரை சார்ந்திருக்கிறோம், எவ்வளவு கர்த்தரை சார்ந்தில்ல. ஆனா அந்த இடத்துல தாவீதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரை பத்தி பாடணும், ஆடு மேய்க்கணும், சிங்கம் வந்தா கிழிக்கணும், ஓனாய் வந்தா உதைக்கணும், ஆட்டெல்லாம் நல்லா காப்ப. சிம்பிள் ஃபெய்த், ஒரு அடிப்படையான ஒரு விசுவாசம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு வாருக்கு போகிறதுக்கு யுத்த பயிற்சி கிடையாது, சண்டை போடுறதுக்கு எந்த பயிற்சி கிடையாது. அந்த யுத்தத்திற்கு போட வேண்டிய அந்த இதெல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் போட்டா கூட அவனுக்கு நடக்க தெரியல, அவனுக்கு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. ஒரு பிளெயின், ஒரு சிம்பிள் மேன். ஆனா அவன் தாங்க கோலியாத்த வீழ்த்தினான். அங்க ராஜா, அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லா வித்தைகள் சகலவற்றையும், யுத்தத்திற்கு என்னென்ன ஒரு மனுஷன் தேர்ச்சி பெற்றிருக்கணுமோ எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் சவுல் ராஜா. ஆனா அவருக்கு என்ன பண்ண முடியலங்க, அந்த பிரச்சனைய எதிர்க்க முடியல. ஆனா இந்த ஒண்ணுமே தெரியாத இந்த தாவீது அவன் என்ன பண்ணா, அந்த பிரச்சனையை அவன் எதிர்த்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, எப்படி அவன் ஆண்டவர் பெயரை நிந்திக்கலாம். நான் ஆண்டவர் பெயரை நிந்திக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் கோலியாத்தை எதிர்த்து போகும்போது அவன் சொன்ன வார்த்தை, அது நான் படிக்க விரும்பலைன்னா உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஸ்டோரி தெரியும். நீ நிந்தித்த என் தேவனுடைய நாமத்தினாலே நான் என்ன செய்யறேன், உனக்கு அகெயின்ஸ்டா நான் வரேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு சிம்பிள் ஃபெய்த் என்ன, ஒண்ணு, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன. அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியல, அவன் சூழ்நிலைய பாக்கல. இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கானே, நான் இச்சுலூண்டு இருக்கேனே, நான் எப்படி இந்த மலைய கடக்க போறேன், எப்படி அவனை நான் வீழ்த்துவேன். அவனே சொல்றான், நீ என்ன ஒரு தெள்ளுப்பூச்சி மாதிரி இருக்கிற. அவன் சொல்றது கரெக்ட், கோலியாத் சொல்றது கரெக்ட். இன்னைக்கு நாம எப்படி தெரியுமா இருக்கோம், நம்ம ஆண்டவர் கோலியாத்தா வச்சிருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், உங்கள் விசுவாசத்தினாலே உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவர் அப்படி நமக்காக சகலவற்றையும் சுதந்திரித்து போராடி கொடுத்து நம்மள கோலியாத்தா வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அவருடைய கிருபைகளை கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் போராடி கொடுத்தாலும் நாம எப்படி தெரியுமா இருக்கிறோம், நாம தாவீது மாதிரி சின்னதா இருக்கிறோம். நம்ம பிரச்சனை கோலியாத் மாதிரி நமக்கு முன்னாடி நிக்குது. அத பார்த்துட்டு ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம், இவ்வளவு பெருசா இருக்கானே, இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா தாவீது தாங்க கரெக்டா அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணான். அவனு எதுவுமே யோசிக்கல. அவனுடைய சிந்தனைய, அவனுடைய எண்ணங்களை, அவன் என்ன குறிக்கோளோட போறான், ஒரே ஒரு குறிக்கோளுங்க, ஆண்டவருடைய நாமத்தை அவன் நிந்தித்தான். நான் போய் அவனை வீழ்த்துவேன், என் தேவனுடைய நாமத்தினால வீழ்த்துவேன். அது அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் எப்படி அவனை வீழ்த்தினா, தட் இஸ் ஆல்சோ a simple method. சில டைம்ல நமக்கு வேணுங்கிறது ஒரு சிம்பிள் ஃபெய்த், அது நிறைய நேரத்துல நம்மகிட்ட இல்லாம போயிடுது. அதான் பாக்குறாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப சில டைம் நம்ம ஆவியில எளிமையா இருக்கணுங்க, நம்முடைய வாழ்க்கையில எளிமையா இருக்கணும். ஆனா ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கணும், ஒரு கம்பீரம் உள்ளவர்களா இருக்கிறோம். நம்ம சில டைம்ல மாறி இருக்கிறோம், உலக காரியத்துல கம்பீரமா இருக்கிறோம், ஆண்டவருடைய காரியத்துல ரொம்ப அப்படியே எளிமையா இருக்கணும். இல்லைங்க, தாவீதை எடுத்துக்கோங்க, ஒரு மெய்ப்பன் தான்.
ஆடு மேய்க்கிறது தான் அவன் வேலை. அவனுக்கு எந்த ஸ்கில்ஸும் கிடையாது, ஒரு யுத்தம் பண்ற ஸ்கில்லே கிடையாது. எல்லா ஸ்கில்லும் உள்ளவர் யார்? நம்ம சவுல் ராஜா. ஆனா கோலியாத்தை வீழ்த்தணும்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மகனாலதான் முடியும், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனத்தினாலதான் முடியும். அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதனுடைய பாக்கியத்துக்கு அளவே இல்லை. போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், நாம தாங்க பாக்கியம் உள்ளவங்க. ஏன்னா இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் 3 நேரம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறேங்க. அது என்னால ஏன் முடியுதுன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், அவருடைய வசனத்துல தேற்றுறார். சோர்ந்து போகும்போது 2 தட்டு தட்டுறார். எதுக்கு சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, என்ன ஆச்சுன்னு சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, எழுந்துரு. என்ன மாதிரி ஒரு பாக்கியம் உள்ளவர்கள் யாருமே இல்லை நான் சொல்ல முடியும். அதே சாட்சியை நீங்க எல்லாரும் கொடுக்கலாம். இதே எனக்கு வந்த பிரச்சனை ஒரு உலகத்தார ஒரு நம்பிக்கையற்ற உள்ள நிலைமைக்கு வந்தா அந்த பிள்ளைங்க என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியாது, அந்த ஃபேமிலி என்ன நிலைமைக்கு ஆயிருக்குன்னு தெரியாது. ஆனா நான் நிஜமாலுமே ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு ஜனம் தான். ஏன் அப்படின்னாக்கா நிஜமாலுமே 3 நேரம் நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன். அது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இந்த சூழ்நிலையில. அது ஆண்டவர் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அந்த சமாதானம், அந்த ஒரு மன நிறைவு, அந்த ஒரு அமைதி. ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாருங்க, தளர்ந்து போகவே விட மாட்டார். அதுதான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு. ஐயோ அந்த வசனம் ஒரே நிமிஷம் இருங்க, பைபிள் மாறிடுச்சு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. என்ன விளங்க பண்றாரு? ஆண்டவர் உத்தமமா சேவிக்கிறீங்களா, உண்மையா இருக்கிறீங்களா, you will see God's power. ஆண்டவருடைய வல்லமைய அவர் விளங்க பண்ணுவார். தாமதிக்கலாம், காத்திருக்கலாம், ஒன்னே ஒண்ணு, அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். கோலியாத் எத்தனை நாள் கர்ஜித்தான்? 40 நாள். இவங்க எல்லாம் அப்படியே திண்டாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியில ஆண்டவர் என்ன பண்ணார்? தாவீதை அனுப்பி பெலிஸ்தியர்களை உடைத்து இது பண்றார். அப்போ நம்முடைய லைஃப்ல ஜெயன்ஸ் கோலியாத் எல்லாம் வீழ்த்தணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவர்களாய் நாம் மாறணும். அப்படி இருக்கும் பொழுது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை என்ன செய்யறாராம்? அவர் விளங்க பண்ணுகிறார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எவ்வளவு விசேஷமானவங்கன்னு நாம யோசிச்சு பார்க்கணுங்க. நமக்கு ட்ரம்ப தெரியாது, கவர்னரை தெரியாது, எந்த கத்திரிக்காய் ஒருத்தரையும் தெரியாது. ஆனா அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க டே அண்ட் நைட் நம்மள வாட்ச் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மை படைத்த பிதாவானவர் நீதிமான்களாகிய நம்ம எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம்? அவருடைய ரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி நம்மளை நீதிமான்களாய் மாற்றியது. அந்த நீதிமான்களாகிய நம்மேல அவருடைய கண்கள் எப்பொழுது இரவும் பகலும் அவருடைய கண்கள் எப்படி இருக்கு? நம்ம மேல இருக்கு. என்ன ஒரு பாக்கியங்க! என்ன நமக்கு நேரிடும்? ஒன்னும் நேரிடாது. ஏன்னா அவருடைய கண்கள், பரம பிதாவினுடைய கண்கள், அவருடைய புறா கண்கள். சாலமோன்ல வாசிக்கிறோம், சாலமோன் கிடையாது, உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், அவருடைய கண்களை வர்ணிக்கும் போது புறா கண்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்கள் அது நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்க 24 hours 365 நாளும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை! இந்த நாளில நான் ஒரே ஒரு சேலஞ்சை கொடுத்து நான் ஜெபித்து விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் சரி, இந்த ஆசா ராஜாவை போல மனுஷர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கு மனுஷர்களோடு பிணைப்படக்கூடாது. பிணைப்படும் போது நம்ம கண்டிப்பா நம்மை தெரிந்து கொண்டவரை, அழைத்தவரை, நமக்காக ஜீவனை கொடுத்து நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்குரைத்து காத்து நிற்கிற ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய சுயத்துல பிரயாசப்படும் போது, அறியாமையில செய்யும் போது வேற, தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஐயோ இது இப்படி பண்ணா நல்லாயிரும்,
ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதனாலும் நம்ம சிலதெல்லாம் செய்யறோம். இந்த நாளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆசா அதே நீங்க முந்தின அதிகாரத்தை பத்தின அதே ஆசான்னு சொல்றாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார், நீங்க அவரோடு இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார். எல்லாம் தெரிஞ்ச ஆசா என்ன செய்யறாருங்க, அவனுக்கு செல்வம் வந்த உடனே ஆண்டவரை விட்டுட்டான், போய் இன்னொரு ராஜாவோட சேர்ந்து காரியங்களை மாறுதலாய் செய்கிறான். அப்போ நம்மளுடைய லைஃப்ல அந்த ஒரு தப்பை மட்டும் செய்யக்கூடாது. நம்ம எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம், நம்மள யாரும் மதிக்காம இருக்கலாம், நம்மளெல்லாம் போட்டு மிதிக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் நமக்காக ஒருத்தர் 24 hours இருக்கிறார் அப்படின்னாக்கா ஆண்டவர் தான். அதை மறந்துடக்கூடாது. அதனால அவருடைய வாக்கு தத்தங்கள், நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஏற்கனவே சுதந்திரித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தான். நம்ம அதை சுதந்திரிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில வச்சிருக்கிறார். நாம மாத்திரமல்ல, அதை அநேகருக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம லைஃப்ல நம்ம பிரச்சனைகள் வரும்போது நம்ம எப்படி நம்ம சமாளிக்கிறோம். இன்னொரு காரியத்தை சொல்லலாம், எஸ்தர் அவளும் அப்படிதான். அவ தனக்கு ஒரு கட்டளைய மீறி அவ போய் என்ன செஞ்சா, அவ அந்த காரியத்தை செய்து முடிச்சாள். இஸ்ரவேல் அந்த யூதா ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாள். அவளுடைய சிச்சுவேஷன் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா, யார் அவ? அடிமை பெண். இட்ஸ் நாட் என்ன சொல்றது, ஒரு அழகி கூட அப்படி கூட பெருசாலாம் ஒண்ணு. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சிறைப்பட்டு பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டு போன வந்த ஒரு அடிமை பெண். அவ அந்த இடத்துல என்ன செய்யறாரு, போய் அவளுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கும், என்ன நாலேஜ் இருக்கும், 6 months ட்ரைனிங் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்ன இருக்கும்? நத்திங். ஆனா அவ என்ன சென்றா, கர்த்தருக்கு வைராக்கியம் கொள்றா, ஜனத்திற்கு வைராக்கியம் கொள்றா, ஜெபிக்கிறா, போறா. ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ராஜாட்ட பேச ஞானத்தை கொடுக்கிறார், ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் மாத்துறார். அந்த தினம் யூதாவுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுறார் ஆண்டவர். அப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் மலை மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு நான் அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். உங்களுக்கு நம்ம பிரச்சனைகள் சின்னதா இருக்கும் போது ஓகே, வில் ப்ரே, வில் பி ஃபைன். வென் நமக்கு அறியாது புரியாத காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நம்ம தாவீதை போல ஏற்றுக்கொள்ளணும், எஸ்தரை போல நம்ம ஜெபிக்கணும், அவ போல நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற நமக்கு அவருடைய வல்லமையை விளங்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை நம்ம விளங்குனாக்கா நம்ம ஒண்ணு செய்யணும், உத்தம இருதயத்தோடு கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நான் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய அன்பிற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக நேரங்களிலே ஆண்டவரே நாங்க ஆசாவை போல ராஜா நாங்கள் துக்கப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றாட சூழ்நிலையில என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே கர்த்தாவே, பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே ஆண்டவரே நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே அந்த ஒரு புது ஊரு, என்னுடைய பல காரியங்களிலே நாங்கள் கர்த்தாவே அல்லல் பட்டு ஆண்டவரே அல்லது செய்வது அறியாது கர்த்தாவே, அல்லது இப்படி செஞ்சிடலாமா வேணாமா நிறைய குழப்பத்தின் மத்தியில சில டைம்ல ஆண்டவரே ஸ்திரமாய் திடமாய் எங்களால ஒரு தீர்மானம் எடுக்க முடியாதபடி நாங்கள் வழுவி போகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. இருந்தாலும் ஆண்டவரே, உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை நீர் எங்களுக்கு இந்த வேலையிலே தருவீராகப்பா. கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே, தளர்ந்து போகிறவர்களாய் அல்லப்பா ஆண்டவரே, கர்த்தாவே ததும்பினவர்களாய் அல்ல ஆண்டவரே, திட மனதுள்ளவர்களாய் ஆண்டவரே, கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் உம்மை மற்ற உறுதியாய் சார்ந்து கொள்ளுகிறவர்களாய், உம்மை உத்தமமாய் பற்றி கொண்டவர்களாய் கர்த்தாவே நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தாவீதை போல ஆண்டவரே ஒரு எளிமையான ஆவியினால எங்களை நீர் அலங்கரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நிறைய நேரம் நாங்க கோலியாத்தை போல இருக்க விரும்புறோம் ஆண்டவரே. ஆனால் அந்த கோலியாத் வீழ்ந்து போன ஆண்டவரே, அற்பமான தாவீது உயர்த்தப்பட்டான் ஆண்டவரே. தாவீதை போல ஆண்டவரே உம்மை நாங்கள் கர்த்தாவை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய், உமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாய், ஆனால் ஆவியிலேயும் எங்களுடைய எண்ணங்களிலும் எளிமை உள்ளவர்களாய்
எங்களை நீர் கர்த்தாவே காத்து கொண்டருளும்படி நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நீர் உம்முடைய வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையில இந்த வருகின்ற நாட்களிலே நீர் விளங்க பண்ணும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் தேவன் தயவாய் கொடுத்த கிருபைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவரே பிஜி சிஸ்டர் ஃபேமிலியும் நீர் ஆசீர்வதித்து அப்பா ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்க நீர் உதவி செய்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்து உடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. வருகின்ற வாரம் ஆண்டவரே உடைய வல்லமையை நாங்கள் உணர்கிற வாரமாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்துள்ளபடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டதான செய்திக்காக ரொம்ப நன்றி சிஸ்டர் சூசன். தேவன்